Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பேரவை தொடங்கியதும் முன்னாள் உறுப்பினர்கள் PR சுந்தரம், கோவிந்தராஜுலு, குணசீலன் ஆகியோர் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று முதல் ஒரு வாரம் பட்ஜெட் மீது விவாதமும் பதில் உரையும் நடைபெறும். தமிழக அரசியல் மற்றும் சட்டப்பேரவை விவாதங்கள் சூடுபிடித்து வரும் நிலையில் அதிமுக MLA-க்களுடன் EPS இன்று மீண்டும் ஆலோசனை நடத்தினார். பட்ஜெட் தாக்கல் போது டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக விவாதிக்க அதிமுகவினர் அனுமதி கேட்டனர். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் அதிமுக சார்பில் சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே பட்ஜெட் கூட்டத்தொடரின் அணுகுமுறைகள் குறித்து அதிமுக MLA-க்களுக்கு EPS அறிவுரை வழங்கினார். மகளிர் சுய உதவிக் குழுவில் இடம்பெற்றுள்ள 54 லட்சம் பெண்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கான விண்ணப்பங்களை சேகரிக்கும் பணியை 1 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அடையாள அட்டை வழங்கினால் வங்கிகளில் எளிதில் கடன் பெற முடியும். அத்தோடு இல்லாமல் அரசு திட்டங்களையும் எளிதாக பெற முடியும். எனவே மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு அடையாள அட்டை வழங்கும் பணியை அரசு தீவிரப்படுத்தியிருக்கிறது. டாஸ்மாக் ஊழல் முறைகேடு புகார் தொடர்பாக பாஜகவினர் இன்று போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் பாஜக தலைவர்களை வீட்டு காவலில் வைக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், வினோத் P. செல்வம் வீட்டு காவலில் வைக்கப்பட்டதால் சென்னையில் பரபரப்பு ஏற்பட்டது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை புகார் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக திமுக அரசை கண்டித்து சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். போராட்டத்திற்காக தயாராகி சென்ற தமிழிசை உள்ளிட்ட தலைவர்களை போலீசார் கைது செய்து வீட்டு காவலில் வைத்தனர். சிலர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்திற்கும் அழைத்துச் செல்லப்பட்டனர். இதேபோல பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பாஜகவினர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக போராட்டம் நடத்த முற்பட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டதற்கு அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிட்டு இன்று போராட்டம் நடத்தச் சென்ற பாஜக தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அண்ணாமலை, ஜனநாயக ரீதியாக போராட்டம் அறிவித்ததால் தானே உங்களால் கைது செய்ய முடிகிறது என்றும், தேதியை அறிவிக்காமல் போராட்டம் நடத்தினால் என்ன செய்வீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் இருக்கும் ஆட்களை வைத்துக்கொண்டு கீழ்மட்டத்தில் இருக்கும் அதிகாரிகளை ஏவிவிட்டு இதுபோல கோழைத்தனமான நடவடிக்கையில் அரசு ஈடுபடுவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவினர் கைது செய்யப்பட்டதற்கு பாஜக மூத்த தலைவர் ராஜா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக X தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இங்கு நடப்பது மக்கள் ஆட்சியா மாஃபியா ஆட்சியா என்று கேட்டிருக்கிறார். போராட்டத்தில் பங்கேற்க சென்ற பாஜகவினருக்கு தடை விதித்து தடுத்து காவலில் வைத்து கைது செய்வதை பார்க்கும்போது மதுபான விற்பனைக்கு திமுக அரசு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை பார்க்க முடிவதாகவும் ராஜா விமர்சித்திருக்கிறார். ஒரு நடிகரின் பின்னால் ஆட்டு மந்தை போல திரும்பும் இளைஞர்கள் VCKவுக்கு தேவையில்லை என திருமாவளவன் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதை கொண்டாடும் வகையில் விழுப்புரத்தில் வெற்றி விழா கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய திருமாவளவன், கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்களை உருவாக்குவோம் என்று குறிப்பிட்டார். தேர்தலுக்கு வர வேண்டும், சட்டமன்ற அரசியலுக்கு செல்ல வேண்டும் என்று எந்த திட்டமும் இல்லை என்றும், எந்த பின்புலமும் இல்லாமல் அரசியலில் தாக்குப்பிடித்து வருவதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். நடிகர்கள் கட்சி தொடங்கும் போதெல்லாம் VCKவை சேதப்படுத்தி சிலர் பேசுவதாகவும், ஆனால் விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது கூட இது நடைபெறவில்லை என்றும் குறிப்பிட்ட திருமாவளவன், VCKவை யாராலும் சேதப்படுத்த முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். ஆதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார்.
நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய நிர்வாகிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தனர். இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய வேல்முருகன், சாதிவாரி மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்புகள் என்ற சமூக நீதி உரிமையை வழங்க வேண்டும் என்றும், இன்று 100 பதவிகளை வெறும் 10 சமூகங்கள் கைப்பற்றி உள்ளதாகவும், 90% சமூகங்கள் அந்த இடத்திற்கு வர முடியாமல் தவிப்பதாகவும் வேல்முருகன் விமர்சித்திருக்கிறார். தமிழர்களின் நிதி நிர்வாகம் குறித்த தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற நூலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். நிதித்துறை சார்பில் தொகுக்கப்பட்ட இந்த நூலில் பண்டை தமிழரின் நிதி மேலாண்மை குறித்து விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான சிறப்பு இணையதள பக்கத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் தமிழர்களின் சிறப்பான நிதி நிர்வாகத்தை உலகம் அறியும். சபாநாயகர் அப்பாவுவை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. சட்டப்பேரவையில் இதன் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் முன்மொழிந்தார். அதற்கு 35 பேருக்கு மேல் ஆதரவு தெரிவித்ததால் தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. OPS, செங்கோட்டையன் இருவரும் ஆதரவாகவே உள்ளனர். சபாநாயகர் அப்பாவு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் EPS, சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்றும், எதிர்க்கட்சித் தலைவர்கள் பேசுவதை நேரலையில் வழங்குவதில்லை என்றும் கூறினார். சபாநாயகர் அவையில் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்றும் EPS வலியுறுத்தினார். சென்னையை அடுத்த அக்கரை பகுதியில் பாஜக தலைவர் அண்ணாமலை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலக வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை அண்ணாமலை முற்றுகையிடச் சென்றபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவருடன் பாஜக நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டனர். சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. இந்த தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று குரல் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. தீர்மானத்திற்கு எதிராக குரல்கள் அதிகம் வந்ததால் வாக்கெடுப்பு தோல்வியடைந்தது. அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டதால் அவையை துணை சபாநாயகர் பிச்சாண்டி நடத்தினார். சபாநாயகர் அப்பாவு கனிவானவர், அதேவேளையில் கண்டிப்பானவர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது உரையாற்றிய அவர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீதும் பாசமும் பற்றும் உடையவர் என பாராட்டினார். உண்மைக்கு முரணான செய்திகள் தீர்மானத்தில் உள்ளன என்றும், எதிர்க்கட்சியினரின் புகாரை இந்த அவை ஏற்காது என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த கால சம்பவத்திற்கும் சபாநாயகருக்கும் என்ன சம்பந்தம் என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், நாங்கள் பேச ஆரம்பித்தால் அவையில் மீண்டும் கூச்சல் குழப்பம் ஏற்படும் என்றும், இதனால்தான் அமைதியாக இருக்கிறோம் என்றும் பதிலடி கொடுத்தார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.